எனக்கு திருமணம் நடந்தது, காதல் திருமணம். காதல் திருமணம் ஏழை பணக்காரர் என்று பார்த்து வருவது கிடையாது. ஆனால் நான் ஏழையாக இருந்ததால் அந்த திருமணமும் இன்றைக்கு வரைக்கும் விமர்சனம் செய்யப்படுகிறது. ஒரு ஏழை பணக்காரன் ஆகக்கூடாது என்கின்ற சமூகம் சொல்கிறது. அரசியலுக்கு வந்து திமுக குடும்பம் மாதிரி கொள்ளை அடிச்சு நான் இந்த இடத்துக்கு வரல. அப்ப கல்யாணம் செய்த பிறகு என்னுடைய பொருளாதாரத்தை நான் உருவாக்க வேண்டும். அப்பொழுது குடும்ப உறுப்பினர்கள் மூலம் ஒரு பேங்க் உருவாக்கின மைக்ரோ பைனான்ஸ். 7 வருஷம் கடுமையாக உழைத்தேன். 100 ரூபாயில இருந்து 3000 கோடி கம்பெனியா மாத்தினேன். அதுக்கு என்னுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் நிதியா எனக்கு சப்போர்ட் தந்துச்சு. ஆனால் அரசியல் வரும் பொழுது அந்த நிறுவனத்தை தூக்கி எறிந்து அதில் விற்ற ஒரு முதலீடை வைத்து வெளியே வந்து அரசியல் தான் என்னுடைய வாழ்க்கை என்பதை வெளியெடுத்து வந்தேன். உங்களுடைய உதயநிதி பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சாரா? இல்ல மு க ஸ்டாலின் சார் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சாரா? எங்க அம்மா சாவும் போது கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க, எங்க அக்கா தைரியமா முடிவு பண்ணுச்சு. தமிழ்நாட்டோடைய ஃபர்ஸ்ட் போலீஸ் ஐபிஎஸ் ஆபீசர் ஆயிட்டாங்க. அந்த டைம்ல வெள்ளூர்ல அவங்க டிஎஸ்பியா இருந்தாங்க. நான் தம்பி நான் தைரியமா முடிவு பண்ண முடியல. அதனால நான் இன்னைக்கு இறக்குறேன். உன்னே ஒண்ணு உறுதி கொடு, காலம் முழுவதும் உண்மையாகவும் தைரியமாக வாழு, எதற்காக போராடு, யார பார்த்தும் பயப்படாத. சொன்னது எங்க அம்மா, எங்க அம்மாவோட கடைசி வாக்கியம், கடைசி வாக்குறுதி. ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுது நான் எங்க அம்மாவுடைய கடைசி மரண வாக்குமூலத்தை நினைத்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மனைவி, என்னுடைய தங்கை, என்னுடைய 8 வயது குழந்தை, அவ்வளவுதான். அதுக்கு மேல பெரிய வாழ்க்கை கிடையாது. ஆனால் 15 வயதில் உருவாக்கப்பட்ட வாழ்க்கை என்னுடைய அம்மாவுடைய இறப்பிலிருந்து உருவானது. ஒரு ஏழை தாய் இந்த சமூகத்தில் ஏன் தற்கொலை செய்தார்கள்? அந்த கேள்வி என்னுடைய 6 வயதிலிருந்து உருவாக்கப்பட்டது. நான் ஒரு ஏழையாக இருந்தேன். ஆனால் நான் உருவாக்கிய பணம் இது வரைக்கும் என் மேல எந்த கேஸும் கிடையாது, இன்றைக்கு வரைக்கும். சகோதரர்களே, என்னை உங்க குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆதவர்ஜனா சாதிக்கு அப்பாற்பட்டவன், ஆதவர்ஜனா மதத்திற்கு அப்பாற்பட்டவன், ஒரு ஏழை விவசாய தாயுடைய தற்கொலையிலிருந்து பிறந்து வளர்ந்தவன். எனக்கு என்ன வசதி வாய்ப்புகள் கிடைத்தாலும் 2 துறை தான். ஒன்று அரசியல் பணிவது, இன்னொன்று விளையாட்டுத்துறை. எனக்கு சாப்பாட்டு கொடுத்தது விளையாட்டுத்துறை. சென்னைக்கு வரும்பொழுது எனக்கு வீடு கிடையாது. சென்னைக்கு வரும்போது 3 வேளை சாப்பாடு கிடையாது. இந்த தமிழக அரசு என்னை தத்தெடுத்தது. அதனால்தான் அரசியல் நுழைந்தேன்.